ஸோ நம்மளுடைய கிளைண்ட்டுடைய ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா பவுன்சியாகவும் ப்ளஸ் கேர்லியாகவும் இருக்குது. ரொம்பவும் லென்த் இல்லாமல் ரொம்பவும் ஷார்ட் இல்லாமல் ஒரு மீடியம் லென்த்தில் இருக்குது. ஸ்மூத்னிங் ப்ராசஸ் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிஷ்னரோ ஒரு ஆயிலோ எதுவுமே அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஷாம்பு வாஷ் மட்டும் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ப்ளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ப்ளோ ட்ரை பண்ணுறோன்னா அது ஹேர் லைட்டாக கூட வெட்டாக இல்லாமல் ஸோ நல்லா ட்ரையாக இருக்கணும். அதுக்காக நம்ம இது பண்ணுறோம். பிகாஸ் அப்போது தான் நம்ம போடக்கூடிய அப்ளிகேஷன் நல்லாவே செட் ஆகும். ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுறோம். சிக்கு எதுவும் இல்லாமல் டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுறோம். டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறோம். நாம் வந்து லாரியல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்னு இவ்வளோ கிளியராக யாரும் காட்ட மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போனா ஹேருக்கு பார்ட்டாக பார்ட்டிஷன் பண்ணி நம்ம ஹேர் ஃபுல்லாகவே இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து நல்லா அப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனும் அயனிங்கும் ப்ராப்பராக பண்ணால் தான் நம்ம ஃபைனல் ரிசல்ட் நல்லா வரும். ஸோ அதுக்காக தான் இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ப்ரொஃபஷ்னலாக தெரிஞ்ச பார்லரில் போய் பண்ணுங்கள். பிகாஸ் அப்ளிகேஷனும் அயனிங்கும் கரெக்டாக பண்ணலைன்னா நம்ம ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் ட்ரை ஆக அப்படியே விட்டுடுறோம். ஸோ 45 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம். ஹேர் வாஷ் வந்து ப்ளெயின் வாட்டரில் பண்ணுறோம். ஷாம்பு கண்டிஷ்னர் எதுவுமே போடாமல் வெறும் ப்ளெயின் வாட்டரில் பண்ணுறோம். ஹேர் வாஷ் முடிச்சுட்டு நம்ம ஹேரை வந்து ப்ளோ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்லா ட்ரையர் வச்சு ப்ளோ ட்ரை பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் அயனிங் பண்ணிகிட்ருக்கோம். அயனிங் பண்ணும்போது ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். அயனிங் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு மேக்கப்பில் ஏதாச்சும் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஹேரை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண முடியாது. பெண்களுக்கு ஹேர் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஸோ அதை சால்வ் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபேஷன் ஃபேக்ட்ரி இது மட்டும் இல்லாமல் உமென்ஸ்க்கான A to Z நீட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்மெட்டிக்ஸ், சாரீஸ், வெஸ்டர்ன் வேர்ஸ், அப்புறம் வந்து அசசரிஸ் லைக் ஷூஸ், வாட்ச், ஹேண்ட்பேக்ஸ், இந்த மாதிரி ப்ரைடல் மேக்கப், காஸ்டியூம் டிசைனிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து இக்னோர் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எங்களுக்கான இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஃபேக்ட்ரி வியூவர்ஸ் எல்லாருக்குமே பெஸ்ட்டாக கொடுக்கணும், ப்ளஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணுன்ற ஒரே கான்செப்ட் மட்டும்தான். ஸோ அயனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணுறோம். செகண்ட் க்ரீம் அப்ளிகேஷன் வந்து ஃபுல் ஹேருக்கும் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வந்து நம்ம வந்து ட்ரை ஆக விட்டுடுறோம். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் வாஷ் செகண்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ணுறோம். ஹேர் வாஷ் வந்து ஃபுல்லாக மறுபடியும் வந்து நார்மல் வாட்டரில் தான் பண்ணுறோம். அது முடிச்சுட்டு நம்ம ஹேர் வந்து ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணுறோம். ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கோம் பண்ணி விட்டுடணும். கோம் பண்ணி விட்டுட்டா நம்மளுடைய ஸ்மூத்னிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபைனல் லுக் பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்மூத்னிங் முடிஞ்சிச்சு. பாருங்கள், வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து இன்னொரு கிளைண்ட்டு லாங் ஹேருக்கு நாங்கள் வந்து ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வீடியோஸ் வந்து போட்டால் ரொம்ப லாங்காக போய்டுன்றதுக்காக நான் வந்து அதை ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு நம்மளுடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் 2.5க்கு இவ்வளோ லென்த் ஹேர் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை விட லென்த்தாக இருந்தாலும் நாங்கள் 2.5 பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆஃபர் ப்ரைஸ் கிடையாது, பெர்மனெண்ட்டாக பண்ணுறோம். இது யாருமே பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த சலூனில் வேணால் கேட்டு பார்க்கலாம், எந்த பார்லரில் வேணால் கேட்டு பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து 2.5 மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.